ஹெச்எஸ்ஜி ரிப்போர்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. 2 டியூப்ஸுமே பிளாக்டா இருக்கு. அப்போ நான் பிரெக்னென்ட்டே ஆக முடியாது. IVF, ICSI அந்த மாதிரி ப்ரொசீஜர் மூலம் நம்ம வந்து பிரெக்னன்சி பாசிபிள் பண்ணலாம். டாக்டர் நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறோம். உங்களை தான் ரொம்ப நம்புகிறோம் நாங்கள். கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட் நம்ம செய்வோம். கண்டிப்பா பிரெக்னன்சி பாசிபிள் தான். காவியா, நம்ம IVF ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமே. பொதுவாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னா ப்ரொசீஜர்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குமே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதெல்லாம் சரி வருமா? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நான் டாக்டரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு நிமிஷம். ஒரு கரு உருவாகிறது இந்த டியூப்ஸில் தான். இப்போ இந்த டியூப்ஸ் பிளாக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களோட கருமுட்டையை நம்ம வளர்த்து அதை நம்ம எடுத்து லேபில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்டோட செமனை எடுத்து இந்த கருமுட்டைக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதை தான் நம்ம ICSI அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஐவிஎஃப்ல பிறக்கிற குழந்தைங்களாம் இன்ஆக்டிவாக இருக்கும்னு நான் கூகுளில் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. ஒரு நிமிஷம். இதை பாரு. குழந்தைமை பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து உண்டாகிற குழந்தைகளுக்கும் இயற்கையாக தரிக்கிற குழந்தைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2 குழந்தைகளுமே ஆரோக்கியமாக ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேரோட IQ லெவல்ஸும் கம்பேரபிளாக தான் இருக்கும். நான் தான் அன்னெசரிலி ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்படியே பயந்துட்டே இருக்கிறத விட நம்ம வேணா ஐவிஎஃப் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? வா, இப்போவே நம்ம அம்மா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அம்மா, நாங்கள் 2 பேரும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்படியாப்பா? ஆனால் அது ரொம்ப செலவாகுமே. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாம்மா. எங்கே பார்க்க போகிறீங்க? நம்ம ரத்னா ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் எல்லா விஷயமும் நல்ல டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்துக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லா சைடும் நான் விசாரிச்சிட்டேன். IVF பற்றி எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது ரத்னா ஹாஸ்பிட்டல் தான். ஆமாப்பா, அன்னைக்கு நான் வந்த போது அவங்க ரொம்ப பொறுமையாக சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. எனக்கு ஏதோ இங்கே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அம்மா, கண்டிப்பாக. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா? இல்லை, இனிமே தான் சொல்லணும். சொல்லு.